கோயம்புத்தூர் வந்த எனக்கு இருக்க அடைக்கலம் கொடுத்த இந்த பிள்ளைகளுக்கு என் கையாலேயே சாப்பாடு பண்ணி போடணும்னு ஆசை வந்து பொருளெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம பிரியாணி சூப்பராக செய்வோம், அதனால் அதையே பண்ணலாம்னு நினச்சேன். அப்புறம் என் நேரத்துக்கு அது குழஞ்சி இல்லை வித விதையாக போயிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது, சிங்கி தான் அடிக்கணும். அதனால் பேசாமல் குழம்பா வச்சிரும், அதுதான் ஓப்பன்லேயே இருக்கும், அப்பப்போ நக்கி பார்த்து கரெக்ஷன் பண்ணிடலான்னு இவ்வளோ பெரிய அறிவார்ந்த சிந்தனையோடு தான் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் கல்யாணம் ஆன புதுசில் இந்த எடுபடி வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம ஓரளவு சமையல் கற்றுட்டு இங்கே இருக்க சிறு பிள்ளையில அதை எடுத்து தாங்க இதை எடுத்து தாங்க ப்ளீஸ் நானே பார்த்துக்கிறேன் அப்படி நம்ம மேற்பார்வை பண்ணுறது நல்லா தான் இருக்குது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது தான் தெரியுது எங்கள் அம்மா பொடி இங்கே இருக்காதுன்னு. அது இல்லாமல் என் கையே உடஞ்ச மாதிரி ஆனாலும் இந்த சிக்கன் குழம்பு பொடி, அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டோன்னே அது பார்க்கவே அழகாக வந்துச்சு. ஆனால் இங்கே கல்லுப்பு இடித்து வச்சிருக்காங்கன்னா பொடி உப்புன்னு நினச்சி போட்டுட்டேன். ஆனாலும் பரவாயில்ல, தூக்கலாக இருந்தால் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்திக்கி அப்பப்போ ட்ரம்ஸ் விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெட்டி தொலைச்சிட்டு குழம்புக்கு அளவு கூட தெரியல, நம்மளை நினச்சிடக்கூடாதுன்னு டக்குன்னு ஒரு தயிர் பச்சடியாக மாற்றி மொத்தத்தையும் எடுத்து கொடுத்தா எம்மா என்ன டேஸ்ட்டு. என் வீட்லேயே நான் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்க மாட்டேன் போல இருக்குது. தங்க வளையல் போடாத குறை தான், ஒரே பாராட்டு.